ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி ஏழுமலையானை பற்றிய ரகசிய வர்ம கதைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி கடவுள் எப்படி உருவானது என்றால், ஒரு மனுஷனால் மட்டும்தான் அதை உருவாக்கி இருக்க முடியும். அது எல்லோருக்கும் தெரியும். முக்கியமான ஸ்டோரிக்கு அப்பா ஏப்பா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு பாயிண்ட்டாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பதிவில் திருப்பதி ஏழுமலையானின் கடவுளை பற்றி சிறியதாக ஒரு ரகசிய கதை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் சிலை பார்த்தீங்கன்னா 60 அடி உயரத்தில் அங்கே திருப்பதி ஏழுமலையானின் கருவறைக்குள் அமர்ந்திருக்கின்றது. அது 200 வெப்பநிலையில் இருக்கும். அந்த காலையில் 5 மணிக்கு எழுந்திருத்து சுப்பிரபாதம் பாட்டு பாடி அவர்களுக்கு குளிர்ந்த நீராலேயே அபிஷேகம் செஞ்சு ஒரு வஸ்திரத்தால் அவங்க உடம்பை தொடுத்து பூஜை செய்வாங்க. அவங்க உடம்புல இருக்க வெப்பமெல்லாம் அது குறைச்சிருந்தாங்க. அப்புறம் சந்தனம் பூசி குளிர வைப்பாங்க அவங்க மனசை. அப்போ அவருக்கு குளிர வைக்கும்போது அந்த சந்தனம் வைக்கப்பட்டது நம்ம மேலே ஒரு சொட்டுனாச்சும் விழுக்கப்படும். அப்படி நம்ம மனது குளிராக்கி ஐயனாக நம்ம கலந்துட்டோன்னு தெரியும். அப்பொழுது திருப்பதி ஏழுமலையானின் கருவறையிலே லைட்டு வெளிச்சம் குருபகவான் சிவன் உனக்கு இந்த காலத்தில் இந்த வருடத்தில் உனக்கு வெளிச்சமே இருக்காது. உனக்கு ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் உனக்கு வெளிச்சம் தரும்னு சொல்லி சிவன் பெருமாள் இவர்கிட்ட அருள்வாக்கு கொடுத்துட்டான். அன்னையிலேருந்தே இன்றைய வரலும் திருப்பதி போய் பாருங்கள், சிறியதாக ஒரு விளக்கம் மட்டும்தான் எரியும், வேறு உள்ள வெளிச்சமே இருக்காது. பாருங்கள், அவங்க உடம்புல இருக்கிற தங்கத்தை மட்டும் எத்தனை கிலோ கொஞ்சம் தெரியுமா? 2 லட்சம் கிலோ வெயிட்டில் அந்த சாமிகளை போட்டிருக்கக்கூடிய தங்கங்கள் 200 கிலோ கொண்ட தங்கங்களாக கருதப்படுகிறது. தெரியுமா? திருப்பதி தேவஸ்தானம் கொடுப்போம் என்ன தெரியுமா? அந்த வஸ்திரங்கள் அந்த சாமி மேலே சாத்தப்பட முடியும். அந்த வஸ்திரங்கள் சாத்தணும்னா 2 வருடங்களுக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது 1 லட்சம் ரூபாய் அங்கே இருக்கும் தேவசம்போடு கிட்ட பணம் கட்டினால் மட்டும்தான் இந்த தேவசம்போடு அந்த வஸ்திர சாத்தத்துக்கு விடுவாங்களாம். அது 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம பணம் கொடுத்து செலுத்தி ஐயன் மீது நம்ம சாத்த முடியும். சரிங்களா? அடுத்தது அந்த மலை, சுவாமி இருக்கும் மலை ஏழுமலை, 7 மலையாக 7 நிலையில் கொண்டு உள்ளது. அது எப்பையும் வெப்பநிலையில் இல்லாமல் குளிர்ந்த நிலையில் இருக்கும். எப்படிப்பா அந்த மலையை குளிர்ந்த தேசமாக இருக்குது, எப்படி சாமி மட்டும் வெப்பநிலையில் இருக்கும்? ஏன் என்று கேட்டிங்கன்னா, உள்ள அகல்களுக்கு எருகி கொண்டு இருக்கிறதுனால நைட்டு போட்டு அந்த சாமியோட நகையெல்லாம் வெப்பநிலையில் இருக்குமா. அதனால் அந்த சாமியோடைய வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து விழுந்ததுனால சாமி அபிஷேகம் பண்ணி பூஜை செய்வாங்க. அதனால் எப்பொழுது இந்த அவங்களே போய் நேற்று செஞ்ச அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா சாமி நல்லா கொடுப்பாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். கோவிந்தா.